நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் சொல்லுகிறேன். பெருமானிடத்தோ அல்லது அடியார்களிடத்தோ தெரியாமல் ஏதோ அபச்சாரப்பட்டு விடுகிறோம். அவர்களை அவமானப்படுத்துவதோ ஏசுவதோ ஏதோ செய்து விடுகிறோம். அது கூடாதுங்கிறது புரிகிறது. ஆனால் அந்த சமயத்தில் அவசரத்தில் செய்து விட்டோம். பின்னால் வருத்தப்படுகிறோமே, அது போருமா? அல்லது நேர அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டாக வேண்டுமா? சரி, அப்படி மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் அவர்களுக்கு என்னை தெரிந்திருக்க வேண்டும், எனக்கு அவர்களை பரிச்சயம் இருக்க வேண்டும், அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும். இதே போல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தால் நான் எப்படி மன்னிப்பு கேட்க? ஏன்னா பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டு மன்னிப்பு கேட்காவிட்டால் முக்தியே கிடைக்காது, அது பெரும் பாபமாகிறது என்று புத்தகங்கள் கூறுகின்றன. அப்படின்னா லோகத்தில் இருக்கிற பலரும் இந்த சிக்கல்லேருந்து வெளியில் வர முடியாது. ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசித்து பார்த்தால் யார் யாரிடத்துல குற்றம் செய்யாமல் இருக்கிறோம்? யாரை பற்றி மனசில் தப்பான எண்ணமே வரலையா? அவர் சரியா பண்ணியிருக்காரோ தப்பா பண்ணியிருக்காரோ நமக்கு ஒரு கோபமோ, இல்லை அவருக்கு ஏதானும் கொஞ்சம் கஷ்டமான வரணும், அப்போ தான் அவர் புரிஞ்சுப்பார் அப்படிங்கிற எண்ணமோ, இதெல்லாம் எப்பப்போவோ தலை தூக்கி இருக்கும். அதை ஒரே தெரியா அப்படி இல்லைன்னு சொல்லி தள்ளிவிட முடியாது. அப்போ நம்மளை நாமளே பொய் சொல்லி ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். இப்படி இருக்கும்போது எப்படி அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க? அதுவும் இளைய வயசாக இருக்கும்போது சட்டுன்னு அவர்களை பற்றிலாம் எண்ண தோணுகிறதே. இதுலேருந்து வெளியில் வரவே முடியாதா? அபச்சாரப்பட்டால் முக்தி கிடைக்காதுன்னு நம்புகிறேன். ஆனால் எப்படி மன்னிப்பு கேட்க வழி தெரியவில்லை. மேலும் எப்படி அந்த புத்தியை அடக்கி அபச்சாரப்படாதேன்னு சொல்வது, அதுவும் தெரியவில்லை. இது நிஜமாவே வாழ்க்கையில் அன்றாடமே நடக்கும் போல் இருக்கிறது. ஒரு பஸ் ஏறுறோம், யாரோ ஒருத்தர் காலம் மிதிச்சா தப்பாத்தான் வச்சிரோம். இது தடுத்துட முடியுமா? ஒரு காய்கறி வாங்க போகிற இடத்துல ஏதானும் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம்னால் இப்படி ஏமாத்திட்டானேன்னு கோபம் வரத்தான் வருகிறது, பேசத்தான் பேசுகிறோம். இப்போ இவர்களுக்குள் யார் பாகவதர்களாக இருப்பார்கள்? அவர்களிடத்தில் நாம் அபச்சாரப்பட்டுட்டோமா? இது ஒன்றும் கண்டுபிடிக்கிறது கூட வழி இல்லை. இதற்கெல்லாம் என்னதான் வழி என்றுதான் கேள்வி. இது இப்போ கேட்டுருக்கிற பலரும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். என்ன வழி? ஒன்று, கோபம் குறைந்ததுனாலே கண்டிப்பாக அபச்சாரம் குறையும். கொஞ்சம் நிதானப்பட்டு விட்டால் சட்டுன்னு யாரையும் வசிவிட மாட்டோம். கூரத்தாழ்வான் காலத்தில் பிள்ளை ஆழ்வான்னு ஒருத்தர் இருந்தார். நான் சொல்லுவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் இப்படித்தான் எத்தனையோ மெத்த படித்தவராக இருந்தாலும், கூரத்தாழ்வானுடைய சீடராகவே இருந்தாலும் அவர் அபச்சாரப்படுவார். இதை சொல்லி சொல்லி பார்த்து அவர் கேட்கவில்லை. அப்புறம் கூரத்தாழ்வான் ஒரு நாள் அவர் இடத்துல போய், எனக்கு நீர் ஒரு தானம் கொடுக்கணும் என்று கையேந்தி கேட்டார். எங்கிட்ட என்ன இருக்க கொடுக்கறதுக்குன்னு அவர் மறுத்தார். இல்லை, நீர் கொடுக்கணும், நீர் பட்ட அபச்சாரத்தெல்லாம் எனக்கு தானமாக கொடுத்து விடும், கொடுத்த பிற்பாடு அதை நீர் படக்கூடாது என்று சொன்னார். அந்த சுவாமிக்கு இது சாத்தியமான புரியல, இருந்தாலும் கூரத்தாழ்வானே கேட்கிறபடியால் கொடுத்து விட்டார். ஒரு வாரம் ஒன்றும் யாரையும் திட்டாமல், ஒருத்தரை பற்றி தப்பாக நினைக்காம ஓட்டினார். ஆனால் மனசு பழைய வாசனையிலேருந்து மாறுவதாக இல்லை.
மீண்டும் அபச்சாரப்பட ஆரம்பித்தார். இந்த செய்தி கூறத்தாழ்வானு கேட்டி அவர் மீண்டும் இவர் மாளிகைக்கு வந்தார். நீர் கைகளால் அபச்சாரப்பட்டால், அடித்தால் அரசன் தண்டனை கொடுப்பார். வாயால் அபச்சாரப்பட்டால் எதிராளியும் திரும்ப ஏசுவார், கத்துவார். அதனால் இது ரெண்டை கூட சமாளிச்சுடுவீர். இது ஓரளவுக்கு தடுத்து நடுவோம். ஆனால் மனசால தப்பு நினைக்கிறோம் பாருங்க, அதுதானே வெளியிலேயே தெரிய வராது. அதனால் அதுதான் ரொம்ப டேஞ்சர். ராமானுஜர் திருவடிகளை சரணம்னு சொல்லிவிட்டு அதை இன்றோடு நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்லி அவரை நல்வழிப்படுத்தினார்னு காணப்படுகிறது. அதனாலே கையால் அஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா திரும்ப அடி வாங்கணும். வாயால் கத்தினாலும் திரும்ப கத்துவார்கள், அது கூட தவிர்த்துருவோம். ஆனால் மனசால் நினைக்கிறோம் பாருங்க அந்த அபச்சாரம், இது எப்படி திருத்திக் கொள்க? அந்த மனசு தான் அதுக்கு ரிப்பெண்ட் பண்ணணும். இப்படி தப்பாக பண்ணிட்டோமே என வருந்த வேண்டும். அது எப்போ வருந்தும்? உண்மை புரிந்தால் தான் வருந்தும். நான் தாழ்ந்தவன், இதில் என்ன பெருசாக ஏசினதுனால என்ன இருக்குப்போ? நானே தாழ்ந்தவன் தானே, எனக்கு என்ன ஞானமா, பக்தியா, வைராக்கியமா என்று நம்மை பற்றி நினைக்க நினைக்க தானே உண்மை புரியும். தேவையில்லாத யாரையும் அபச்சாரப்பட மாட்டோம். படாது இருக்கிறதுக்கு இன்னொரு வழி, யாரிடத்திலும் பட்டுக்கொள்ளாமல் இருத்தல். நல்ல சத்சங்கமாக இருந்தால் பழகுவோம். மற்ற பேரிடத்தில் பழக்கத்தையே குறைத்து கொண்டு விடுவோம். அது குறைந்து விட்டாலே மற்ற பேரை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டோம். அவுட் ஆஃப் சைட்டாக இருந்தால் அவுட் ஆஃப் மைண்டு தானே. நம்ம கண் முன்னாடி விஷயங்கள் நடக்கலைன்னால் மனசுலேருந்து வெளியில் போயிடும். அதனால் இது எவ்வளவு ஆற போடணும், காய போடணும்னால் நம்ம மனசுலேருந்தே அவர்கள் முகம் வெளியில் போகிற அளவுக்கு பண்ண வேண்டும். அப்போ தான் அவர்களை பற்றி அபச்சாரப்படாது இருப்போம். நம்முடைய ஆச்சாரியர்கள், ஆளவந்தாரோ ராமானுஜரோ இவர்கள் போன்றவர்கள்லாம் தாங்கள் கடைசி மூச்சு விடும்போது கோவில், மடம், ஆசிரமம், திருமாளிகைகள் இங்கெல்லாம் யாரோடு அவர்கள் பழகியிருப்பார்களோ அவர்கள் எல்லாரையும் விழுந்து நமஸ்கரித்து, நான் என் வாழ்நாள் முழுக்க உங்கள்கிட்ட என்னென்ன அபச்சாரப்பட்டேனோ அது மொத்தத்தையும் மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் பரமபதிக்கிறார்கள். அதிலிருந்து இது நாம் ஆண்டுதோறும் ஒரு முறையோ அல்லது கடைசி காலத்திலோ நமக்கு தெரிந்த அத்தனை பேரையும் நிறுத்தி வைத்து கீழே விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். பொது மன்னிப்புன்னு சொல்லுகிறா போலே நம்ம உள்ளம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்து ஆகார சுத்தி, தியானம் இதை போல கட்டுப்பட்டு சத்விஷயத்தில் ஈடுபட்டு கொடுத்தனால் அப்புறம் நம்ம அறியாமையெல்லாம் யாரிடத்துலையும் அது அபச்சாரப்படாது. உள்ளத்துக்குன்னு அறிவு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு தான் அறிவு. அதனால் ஆத்மாவனுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் உள்ளம் மட்டும் செயல்படும் என்று நினைப்பதே தப்பு. அப்படி நடக்க முடியாது. அதனால் நாம் நம்ம மனத்தை கட்டுப்படுத்தி தான் தீர வேண்டும். அதற்குத்தான் ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள். இந்த அபச்சாரம் இருந்தாலும் அந்த அபச்சாரத்தை போக்கி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணுங்கிறது தான் பெருமானுக்கு விருப்பம். அதனால் இந்த சுழற்சியில் சிக்கிக்கொண்டு செல்லவே மாட்டேனோ என்று பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதத்திலேயோ பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டுருவோம். அவர்கள்ட்ட ஏதான ஒரு கேள்வி கேட்க போய் அதுக்கு பதில் சொல்ல, அவர் கொஞ்சம் ஏதானு சொல்ல, அன்றிலிருந்து நமக்கு சண்டை பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருவோம். யாரிடத்திலும் அதிக பற்றை வளைத்து கொள்ள வேண்டாம். அதிகமான பற்று இருந்தால், அது ஏமாற்றப்பட்டால் அதிகமான கோபம் வரும். அவரவர்களை அவரவர்களிடத்தில் விட்டு விடுங்கள். யாரிடத்திலும் நெருங்கவே வேண்டாம். நெருக்கமாக போனால்தான் அப்புறம் உடைந்தால் வலிக்கும். நெருக்கமாக போனால் தான் அபச்சாரமும் படத்தோணும். எங்கும் எதிலும் தள்ளி இருக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். இதை போல ஒரு சில விஷயங்களை கடைப்பிடித்து பார்த்தால் கண்டிப்பாக அபச்சாரப்படுவது குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சுட்டாலே பெருமானுடைய அருளால் தானே அதை நிறைவாக முடித்து வைக்கிறார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி
KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.